சாரி சொல்றா. நீ யாரா என் பையன் அடிக்கிறது? அவன் அப்ப சொன்னதை கேட்டீங்களா? அவன் சொல்றது என்ன தப்பு? அவங்க உங்க வேலையை அவங்க பண்ணப்பா. அப்படின்னா உன எடிக்க அடிச்சு போடுறதுடா. வேணாம்பா. ஏன் புள்ளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? ஏய், உன்னை பத்தி யோசிச்சு நொந்து போயிட்டா அப்ப முன்னாடியே போய் சேர்ந்துட்டேன் தெரியுமா? அப்புறம் அப்பாவோட ஒரு கதையை நான் தான் உனக்கு தந்தேன். அதனாலதான் நீ இப்ப வாழ்ற. நீ எல்லாம் ஒரு பெரிய இன்னொன்னு திறமை பத்தி பேசுறேன். என்னடா நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு நீங்க அப்படியா? சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த இடமா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லிதாங்க. அப்படிதான் நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அதனால இதுக்கு இப்ப சொன்னா சரியா வரும். 4 பேருக்கு முன்னாடி சொன்னாதான் இவனுக்கு உரைக்கும். ஏண்டா வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துற இவனுக்காக இப்படி வக்காலத்து வேண்டிய வரைய வெக்கமா இல்ல? உனக்கு என்ன வயசாது? உனக்கு எத்தனை வயசுன்னு சொல்றா? இவ்வளவு வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒன்னும் கிளிக்கல. அப்புறம் அவமானத்தை பத்தி சொன்னீங்கல்ல, கோழிக்கோட்ல பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு வீட்டுல ஊர்க்காரங்க உங்களை பார்த்து கட்டி போடும்போது அன்னைக்கு நம்ம அப்பா அனுபவிச்ச வேதனையில 1000 ஒரு பங்கு கூட இவனால நான் அனுபவிச்சது இல்ல. ஒருத்தருக்கு உபதேசம் பண்றது முன்னாடி நாம எப்படி இருந்தாலும் யோசிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேசணும். என் பையனுக்கு எப்படி வரணும்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கு யாரும் உபதேசம் தேவை.